நம்ம ஜெசிகா நல்லா பட்டாசு வச்ச மாதிரி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் அம்பேத்கர் படித்து எவ்வளோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து பட்டம் பெற்றாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளை முன்னேற்றுவது கல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயமும் அதனால தான் மேம்படும் என்ற கருத்தை நம்ம பார்வையில் வைத்திருக்கிறார். அடுத்தது கோபிகா அம்பேத்கரின் இளமை பருவம் என்ற தலைப்பிலே பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். காலம் பிறக்கும் முன் பிறந்த என் அன்னை தமிழுக்கும் நேர்மையான தீர்ப்பளிக்கும் நடுவருக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருங்கால மேடைகளுக்கும் என் பேச்சுக்கு என்றும் இல்லை வீச்சு, அந்த பேச்சே என் உயிர் மூச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அழைப்பு, இதோ சொல்கிறேன் என் தலைப்பு. அம்பேத்கர் இளமை பருவம் பற்றி பேச வந்துள்ளேன். தூங்கும் சிங்கமே விழுத்தென உன் தோள்களின் நாளை பாரதம். புத்தகப்பை ஏந்து அது புயலாய் மாறும் உன் கைகளில். சாதி என்னும் விலங்கை உடை, சமத்துவ காற்றை சுவாசிக்க பழகு. உழைப்பால் உயர்ந்தினேன் உன் வெற்றியே அநீதிக்கு தரும் பதிலடி. அம்பேத்கர் ஏப்ரல் 14 1891 ஆண்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்ற கிராமத்தில் ராம்ஜி சக்பால் மற்றும் பீமாபாய் தம்பதியினருக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். இவரது இயற்பெயர் பீம்ராவ் ராம்ஜி சக்பால். இவரது குடும்ப பெயர் அம்பாவா தேகர் ஆகும். அது பின்னர் அம்பேத்கர் என்று மாற்றப்பட்டது. குடும்ப சூழல்: இவர் மகன் என்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததால் தன் இளமை பருவத்தில் கடுமையான சாதி தீண்டாமையை அனுபவித்தார். கல்வி போராட்டம், வகுப்பறைக்கு வெளியே அமர வைக்கப்பட்டது, தண்ணீர் இருந்து அனுமதிக்கப்படாதது போன்ற பல கொடுமைகளை அனுபவித்தார். இத்தகைய அவமானங்களுக்கு மத்தியிலும் கல்வி மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். நூல்கள் படிப்பதில் பேரார்வம் கொண்டிருந்தார். தந்தை வழிகாட்டுதல்: இவருடைய தந்தை ராம்ஜி சக்பால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினார். பெயர் மாற்றம்: பள்ளியில் பீம்ராவ் ராம்ஜி சக்பால் என்று பதிவு செய்யப்பட்டிருந்த பெயர் அவரது சொந்த ஊரின் பெயரான அம்பாவாலே என்பதை சேர்த்து அம்பேத்கர் என்று மாற்றப்பட்டது. இளமை கால போராட்டங்கள்: பள்ளியில் தாகம் எடுத்தால் பள்ளி ஊழியர் உயரத்திலிருந்து தண்ணீர் ஊற்ற அதை கைகளால் ஏந்தி குடிக்க வேண்டியிருந்தது. தீண்டாமை காரணமாக சமூகம் அவரை ஒதுக்கியது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டும் பல கருத்துக்களையும் தத்துவங்களையும் வழங்கியுள்ளார். நம்மை சுற்றி வேதனைகள் தவிர வேறொன்றும் இல்லை. வறுமை மற்றும் நம்முடைய துணையாக இருக்கிறது. நாமே நம்முடைய மீட்பர்களாக இருக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுத்த பாதையில் நாமே தீபங்களை ஏற்ற வேண்டும். இளைஞர்களுக்கு வாழ்வை முன்னேற்ற அம்பேத்கர் கூறிய சில கருத்துக்கள்: சிங்கமாக இரு. ஆடுகளைத்தான் கோயில்களில் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல. எனவே சிங்கமாக வீர்கொன்று எழுந்தல் உன்னதமான வாழ்க்கை. வாழ்க்கை நீளமானதாக இருப்பதை விட உன்னதமான வாழ்ந்த காலத்திற்கே பெருமை சேர்க்கும். விடாமுயற்சி: ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்கு விடாமுயற்சியில் உழைத்து முன்றுங்கள். சுயமரியாதை: ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் அவனது சுயமரியாதை. அவரை இழந்து வாழ்வதுதான் அவனது மிகப்பெரிய அவமானம். தியாகம்: ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்கு தற்போதைய தற்காலிக இன்பங்களை தியாகம் செய்து பாடுபடுங்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு தந்த 3 மந்திரங்கள்: கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். அவரது இவ்வரிகளை நம் மனதில் ஏந்தி அவர் காட்டிய சமத்துவ பாதையில் நடப்போம் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.